விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு 10:50 மணிக்கு சென்னை வருகிறார். ஆளுநரின் இன்றைய தமிழக வருகை உறுதியாகி இருக்கிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு 10:50 மணிக்கு சென்னை வருகிறார். அவர் கேரள மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக இருக்கிறார். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராகவும் பதவி வகிக்கிறார். இன்று ஆளுநர் சென்னை வருவது உறுதியாகி இருக்கிறது. இரவு 10:50 மணிக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வருகிறார் ஆளுநர் அர்லேக்கர். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் ஆளுநரின் சென்னை வருகை முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு 10:50 மணிக்கு சென்னை வருகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து இன்று இரவு சென்னை வருகிறார் ஆளுநர் அர்லேக்கர். ஆளுநரின் சென்னை வருகை உறுதியாகி இருக்கிறது. கேரள மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக அவர் செயலாற்றி வருகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராகவும் இருக்கிறார். நாளை அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று ஆதவர்ஜுனா, விசிக மற்றும் IUML ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பரிசீலிப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சரவை விரிவாக்கத்தில் யாரெல்லாம் இடம்பெற போகிறார்கள், நாளை அமைச்சரவை விரிவாக்கம் இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அமைச்சரவையில் இணைய தாவேக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் திருமாவளவன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அமைச்சரவையில் இடம்பெறுவதா என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார் திருமா. மாநில பொருளாளர் பாலாஜி, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், வணக்கம். தற்போது அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக விசிக தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா ஏற்கனவே அழைப்பு விடுத்திருக்கிறார். விசிகாவின் நிலைப்பாடு என்ன, எப்போ அறிவிக்க போறாங்க? விசிகாவில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே நிபந்தனை அற்ற ஆதரவு விசிகா தாவேகா அரசுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான திட்டமிடல் இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா வெளிப்படையாகவே அறிவித்து இருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் விசிக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்திருந்தார் ஆதவர்ஜுனா. எனவே இன்று காலை பேட்டியளித்திருந்த விசிக தலைவர் திருமாவளவன் நிர்வாகிகளுடன் பரிசீலனை செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தில் சில நிர்வாகிகளுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சற்று நேரத்திற்கு முன்னதாக ஆலோசனையில் ஈடுபட்டார். துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அதே போன்று மாநில பொருளாளர் SS பாலாஜி உள்ளிட்ட துணை பொதுச் செயலாளர்கள் உடன் இருந்தனர். அதே போன்று ஏற்கனவே, அதாவது முன்கூட்டியே ஆதரவு அளிப்பதற்கு முன்னதாகவே கட்சியினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்த போது அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்று ஒரு சிலர் கருத்து தெரிவித்தனர். அப்போதைய சூழ்நிலையில் வெளியிலிருந்து ஆதரவு மட்டுமே என்ற ஒரு நிலைப்பாட்டை விசிக எடுத்திருந்ததாகவும் தற்போது தாவேகா மீண்டும் அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இதில் ஒரு பரிசீலனை செய்வோம் என்று தெரிவித்திருக்கார். தற்போது ஆலோசனை செய்திருந்தாலும் இன்னும் ஒரு சில பொதுச் செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இன்று மாலை நேரத்தில் மீண்டும் ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு பின்னரே முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. விக்னேஷ். ராஜ்குமார், ஏற்கனவே நாங்க திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு திருமா சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில ஆதவர்ஜுனாவோட இந்த அழைப்பு, விசிகாவோட இந்த ஆலோசனை அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்துது. இதுக்கு பின்னணியில என்ன நடந்தது? விசிகாவை பொறுத்தவரை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர் தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே உயர்நிலை குழு உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய போதே அமைச்சரவையில் பங்கேற்கலாம் என்று ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்ததாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி திமுகவுடன் இருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக அப்போதைய சூழ்நிலையில் அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலைப்பாட்டை முடிவெடுத்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று தொடர்ந்து தாவேகா தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அழைப்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒரு விருப்பத்தின் பேரிலே அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு காரணத்திற்காக அதை பரிசீலிக்கலாமா, அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு பரிசீலிக்கலாமா என்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த வேண்டியது
இருக்கிறது என்ற ஒரு கோணத்தில் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கார். இன்று சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுடன் ஆலோசனை சற்று நேரத்துக்கு முன்னதாக நடத்தியிருக்கிறார். எனினும் பொதுச் செயலாளர்கள், கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அதே போன்று சின்னமிச்செல்வன் எல்லாம் சென்னையில் இல்லை. அவர்களிடம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு விரிவாக ஆலோசனை நடத்தினால் இதில் என்ன முடிவெடுப்பார்கள் என்று ஒரு தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று மாலைக்கு பிறகு இது என்ன நிலைப்பாட்டில் முடிவெடுக்கிறார்கள் என்று தெரிய வரக்கூடிய சூழல் இருப்பதாக நிர்வாகி தரப்பில் தெரிவிக்கிறாங்க. நன்றி ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.